எளிமையின் கடைசி அத்தியாயம், தியாகத்தின் கடைசி அத்தியாயம், எளிமையின் கடைசி அத்தியாயம் இன்று நம்மை விட்டு போய்விட்டது. இவர் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்பது மிகப்பெரிய பெருமை. இன்னொரு நல்ல கண்ணு பேரு கேட்டாற்போல் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார். அவர் வழியில் நாம் எல்லோரும் நேர்மையுடன் எளிமையாகவும் அதே நேரம் அவர் கொள்கை பிடிப்பை கையிலேந்தி பாடுபடுவோம். அவருக்கு நக்கீரன் குடும்பத்தின் ஆழ்ந்த இரங்கல். நன்றி. முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. இரங்கல் குறிப்பில் அவர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். பொது வாழ்வில் சிறிதும் தன்னலம் கருதாமல் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த மகத்தான தலைவர், விடுதலை போராட்ட வீரர், இந்திய பொதுவுரிமை இயக்கத்தினுடைய முன்னோடியான மதிப்பிற்குரிய நல்லகண்ணு ஐயாவினுடைய அந்த ஒரு மறைவு என்பது ஆறா துயரம் ஏற்படுத்தியதாக தற்பொழுது துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொழிலாளர் உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோருடைய முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த போராளி ஐயா திரு நல்லகண்ணு அவர்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளார். எளிமை, நேர்மை, தியாகம் மற்றும் கொள்கை உறுதி ஆகியவற்றில் அனைவராலும் போற்றப்பட்ட பெருந்தகை. அவரது மறைவு பொது வாழ்விற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவர்தம் பிரிவில் வாரும் குடும்பத்தினர்கள், இந்திய பொதுவுரிமை கட்சியினுடைய தோழர்கள், தமிழக மக்கள் அனைவருக்குமே தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தன்னுடைய பதிவில் அவர் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மறைந்த நல்லகண்ணு ஐயாவுடைய தியாகங்கள் நிறைந்த போராட்ட வாழ்வு என்பது மக்களுடைய மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அந்த ஒரு பதிவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா. எளிமையின் சிகரமாக திகழ்ந்தவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வபிரந்தகை பேசிய காட்சிகளை பார்க்கலாம். முதுபெரும் தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் மறைவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் தற்போது அவரது உடலை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைக்காக போராடியவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள். நல்லக்கண்ணு மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். எளிமை, நேர்மை, தியாகம், கொள்கை உறுதியால் அனைவராலும் போற்றப்பட்ட பெருமைக்குரியவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி, ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக வாழ்நாளை தியாகம் செய்தவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் புகழாரம் சூட்டியுள்ளனர். நல்லக்கண்ணு உடலுக்கு எல் முருகன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர்.